நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கீழ்மாம்பட்டு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கீழ்மாம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாள் ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் கோவில் சித்திரை மாத திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு காலை மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாள் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அம்மச்சார் அம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து மாலை 5 மணிக்கு உற்சவர் அம்மச்சார் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலர் மாலைகள் அணிவித்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு பத்மினி தேவி மூர்த்தி தலைமையில் சிறப்பு திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவர் அம்மச்சார் அம்மனுக்கு விசேஷ பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, வழக்கறிஞர் ஏ.கே. விஜய், மகேஷ், ஒன்றிய கவுன்சிலர் கோபால் மற்றும் அனைத்து உபாயதாரர்கள், கிராம பொதுமக்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 904045952809818172 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.